குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ட்ரேடர் பயப்படலாம். ஏன்னா அவங்க டெய்லியும் வாங்கி விற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் அவங்களுக்கு பயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஏன் பயப்படணும்? ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? மினிமம் 5 வருஷமாவது இல்லை 10 வருஷமாவது வச்சுருக்கக்கூடியவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா இன்வெஸ்டிங் நீங்கள் போயிட்டீங்கன்னா மினிமம் 4க்கு மேலே தான் வச்சுருக்கணும். ஏன்னா இருக்கிற வாங்கினதுலேருந்து மார்க்கெட் கீழேயே தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸோட மனநிலைமை அவங்க என்னைக்கு வாங்குகிறாங்களோ அதுலேருந்து அது கீழேயே தான் இருக்கும். அந்த கீழேயே இருக்கிறதுன்றது 1 வருஷத்தில் முடிஞ்சிடாது, 2 வருஷத்தில் முடிஞ்சிடாது, 4 வருஷத்துக்கு அது கீழேயே தான் கிடக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸோட சாபம் அந்த மாதிரி. அப்போ தான் ஏதாவது 2 நாட்டுக்குள்ளே சண்டை வரும், இல்லைனா இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க ஏதாவது ஒரு கிறுக்கு வேலை பண்ணிவிட்டு பொருளாதாரத்தை சீரழிக்க வைக்கிறது. அப்போ மார்க்கெட்டு பெரிய லெவலில் கீழே வரும். இது எல்லாம் எப்போனா நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு ட்ரேடர், ஒரு நாளைக்கு டெய்லியும் வாங்குகிறேன் விற்கிறேன். அதனால் ஏற்ற இறக்கத்தை பார்த்து எனக்கு பயம் வர்றது ஒரு இயல்பான விஷயம். நான் ஒரு இன்வெஸ்டர்ஸ், நான் ஏன் பயப்படணும்? இந்த இடத்துல எனக்கு பயம் நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். மார்க்கெட்டில் ஒரு 5% கரெக்ஷன் வந்தாலே, இல்லை ஒரு 10% ஃபால் வந்தாலோ, இல்லை சில நேரத்தில் கிராஷே வந்தாலும் நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து போயிட்டு அவங்க வச்சுருக்க ஸ்டாக்ஸை செல் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அதான் நான் சொன்னேனே, ட்ரேடர்ஸ் பயப்படலாம், ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான். அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். பயம் வர்றது எதனால்? முதல்ல அதுக்கான காரணம் என்ன? உண்மையை சொல்லணும்னா, இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழக்கிறதுக்கெல்லாம் அவங்க பயப்படலை. நிஜமான உண்மை அதுதான். அவங்க அந்த ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க. அந்த கனவு அங்கே அழியப்படுது. ஒருத்தர் ஒரு ஸ்டாக்ஸை வாங்குகிறாங்க, அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, என் குழந்தை பெரிய லெவல் படிக்க போகும்போது இந்த நான் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், என்னுடைய வயசான காலத்தில் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நான் இப்போ பண்ணுற முதலீடு என்ன அது அப்போ காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீமில் இருப்பார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், நான் இப்போ தான் வேலை செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு வீடு வாங்கும் போதோ இல்லை வீடு கட்டும் போதோ அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கும். ஆனால் மார்க்கெட் கீழே போக 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 அவங்களோட ஸ்டாக்ஸ் விலையும் அங்கே கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டாக்ஸ் விலை மட்டும் குறையில, அவங்களோட அந்த கனவும் அந்த இடத்துலேருந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பயம். இதுதான் ஃபஸ்ட்டு பயம். 2வது பயம் எதனால் வருதுன்னா, ஒரு சைக்காலஜி பிரகாரம் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் லாபம் வந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 10,000 ரூபாய் லாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த 10,000 ரூபாய் லாபம் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த லாபத்தை விட 2-3 மடங்கு 10,000 ரூபாய் லாஸ் வரும்போது அவன் மனசு உடையுது. இதுதான் 2வது காரணம் பயப்படுறதுக்கு. போர்ட்ஃபோலியோ 20% ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நிம்மதியாக தூங்கின நம்ம, போர்ட்ஃபோலியோ 5% 10% வரும்போது அந்த நைட்டு நமக்கு தூக்கமே போயிடும். இப்படி எத்தனை பேர் புலம்புறவங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவரோட மூளை என்ன ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கும், இப்போவே உன் ஸ்டாக்ஸை நீ காப்பாற்றிக்கோ, இல்லைனா அது இன்னும் கீழே போயிடும், காலத்தே பயிர் செய், இந்த லாஸ்லேயே உன்னுடைய மினிமம் லாஸ்லேயே வெளியே வந்துரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்கிங் அவங்க மனசுக்குள்ளே வந்து போவோம். மூளை இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் 2வது காரணம். 3வது காரணம், இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற கூட்டத்தை ஃபாலோ பண்ணி அது சம்மந்தமாக டிசிஷன் ராங்காக எடுக்கிற மனநிலைமை. மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, நியூஸ் சேனலில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துடும், யூடியூப்பில் ஒரு நெகட்டிவ் வீடியோ வந்துடும், வாட்ஸ்அப்பில் ஒரு ரெசெஷன் மெசேஜ் வந்துடும், ட்விட்டரில் ஒரு பேனிக் போஸ்ட் வந்துடும். எங்கே பார்த்தாலும் ஒரே பயம். அப்போ நம்ம மூளை என்ன யோசிக்குன்னா, இவ்வளவு பேரும் செல் பண்ணுறாங்களே, நாம் மட்டும் ஹோல்ட் பண்ணால் அது தப்பாகிடாதா, நம்மளும் செல் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட்டில் 2 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ஏன்னா நான் அப்போவே சொல்கிறேன், மார்க்கெட் கிராஷ் கண்டிப்பாக அது கீழே நோக்கி 20,000 18,000 போயிடும், இவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீ செல் பண்ணிவிடு அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்கல.
இப்போ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி 18,000 20,000 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனம் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் என்ன இருக்குன்னா, இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, மார்க்கெட்டு அடிபாதாளத்துக்கு கீழே போயிடும், மார்க்கெட் இனி மேலேயே வராது. அந்த மார்க்கெட் என்ன ஆகுனா 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 5 நாள் கூட கீழே வரும். அடுத்த 20 நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடும். அப்போ அந்த அந்த பார்ட்டி என்ன சொல்லும்? அப்போ அந்த பார்ட்டி அப்படியே மாற்றி சொல்லும். இந்த கரெக்ஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்ஷன் பர்மனெண்ட்லாம் கிடையாது, டெம்பரவரி தான், அது திடீர்னு கண்டிப்பாக மேலே போகும், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கும்பலும் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கும்பலை நம்பி செல் பண்ணிட்டா அது மேலே போயிடுச்சுன்னா அந்த கும்பல் உங்களையே திருப்பி கேட்கும். இன்னொரு கும்பல் சொல்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் மார்க்கெட் உங்களுக்கு எதிராக போயிடுச்சுன்னா அப்பவும் உங்களை தான் வசப்பாடும். அப்போ இந்த கூட்டத்தை நம்பி தான் நம்ம பல தப்பான முடிவுகளை எடுக்கிறோம். நம்ம டிசிஷனே அங்கே எடுக்கலை. அப்போது இவ்வளவு பேரும் சொல்கிறதுனால நம்ம அந்த ஹோல்டிங் பண்ணுற ஸ்டாக்ஸை செல் பண்ணுறோம். இதுதான் வந்து இதுக்கு பேர் ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரௌட் சைக்காலஜி. இதுதான் பல பேரோட ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு தூண்டுற ஒரு விஷயம். அதாவது மார்க்கெட் பாட்டத்தில் இருக்கும், நம்ம அங்கே போய் செல் பண்ணுவோம். பாட்டத்தில் ஒரு ஸ்டாக் வந்து அது அங்கேருந்து மேலே தான் போகும், அந்த எண்ணம் அந்த நேரத்துக்கு நமக்கு தோணாது. இதுதான் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. 4வது தப்பு, சமீபத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட்டு அப்படி நடந்ததுன்னா அதுதான் மார்க்கெட்டில் இனிமேல் பர்மனெண்ட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நாள் மார்க்கெட் இறங்குது, 2 நாள் இறங்குது, 3 நாள் இறங்குது, 4வது நாளும் இறங்குது, ஒரு வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் இறங்குது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளோதான், இனிமேல் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, இது எப்போவுமே இனிமேல் கீழே தான் போகும், இதுதான் வந்து இன்வெஸ்டர்ஸோட தலையெழுத்து, இதுதான் வந்து ரெசன்சி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நடக்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கை முழுக்கும் இப்படியே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ஒவ்வொரு பேர் மார்க்கெட்டுக்கு பிறகும் ஒரு புல் மார்க்கெட் கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம பல பேர் பார்த்துருப்போம். கொரோனாவுக்கு அப்புறம் மார்க்கெட்டு அடிபாதாளத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் கொரோனா காலத்தை தாண்டி 26,300 400 போச்சு. இப்போ மறுபடியும் 23,368 இருக்குது. ஒரு கிராஷ் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் வந்தால் அதுக்கான அடுத்த ரியாக்ஷன் மேலே தான் போகும் அப்படின்றது நமக்கு மார்க்கெட் இறங்கும் போது தோணவே தோணாது, அந்த பயம்தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கிராஷுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி தான் வரும். இதுதான் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி. இதை நம்ம நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, பயம் நல்லதா கெட்டதா இன்வெஸ்டர்ஸ்க்கு? என்னோட பதில் எப்படின்னா, பயம் கெட்டது கிடையாது. ஓகேங்களா? பயம் கெட்டதெல்லாம் கிடையாது, அது நல்லது தான். ஆனால் பயத்தை வச்சு முடிவெடுப்பது தான் அங்கே கெட்டது. ஓகேங்களா? இப்போது ரோட்டில் வண்டி நம்ம ஓட்டும்போது பயம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் கவனமாக ஓட்ட முடியும். அதே மாதிரி இன்வெஸ்டிங்லேயும் கொஞ்சம் பயம் இருக்கணும், அப்போ தான் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றத ஒன்று நம்ம செய்வோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் பயம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கையும் நம்மளால் வாங்க முடியாது. அதை ஒரு நல்ல ஸ்டாக் கையில் வச்சுருந்தாலும் அதை செல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் அங்கே பிரச்சனையாக மாறிடும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை உங்களுக்கு நான் சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு கத்தி உருவாகிற கதை, ஒரு வாள் உருவாகிற கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண இரும்பு துண்டு, அதை பார்த்தா யாருமே அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே இரும்பு ஒரு வலிமையான வாளாக மாறும்போது அதை எல்லாருமே வந்து வாங்குவாங்க, பயன்படுத்துவாங்க. அது எப்படி? முதல்ல அந்த இரும்பை நெருப்பில் போட்டு காய்ச்சி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் சுத்தியால் போட்டு மீண்டும் மீண்டும் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சில்லுன்னு இருக்க தண்ணியில் அந்த இரும்பு துண்டை போட்டு மூழ்கடிப்பாங்க. இதோடு அது முடிஞ்சிடும்னு கேட்குறீங்களா? இதே நெருப்பு மறுபடியும் காட்டுவாங்க, இதே சுத்தியால் அடிப்பாங்க, மறுபடியும் குளிர்ந்த நீரில் போட்டு காய வைப்பாங்க. இதே ப்ராசஸ், இதே வேதனையான பல செயல்முறை பல முறை நடக்கும் அந்த கத்தி உருவாகிறதுக்கு. ஏன்னா ஒரு சாதாரண இரும்பு வலிமையான இரும்பாக மாறுறதுக்கு இவ்வளோ வேதனைகள் அந்த இரும்பு துண்டு அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிறந்த வாளாக மாறுது. அதே மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல மார்க்கெட் அப்படின்ற நெருப்பில் உங்கள் லாஸ் அப்படின்றது சுத்தியால் அடிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உங்கள் எமோஷன் தான் அந்த குளிர்ந்த நீர். ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ் வருது, அந்த லாஸ் வந்து சுற்றி மாதிரி
உங்கள் எமோஷன் தான் அந்த குளிர்ந்த நீர். இந்த நெருப்பில், இந்த சுத்தியில், இந்த குளிர்ந்த நீரில் உங்களோட ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் மூழ்க 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 நாளைக்கு அந்த இரும்பு துண்டு ஒரு சிறந்த வாளாக மாறுற மாதிரி உங்களோட ஸ்டாக்ஸு ஒரு நாள் அதுக்கான டைம் டியூரேஷன் கொடுக்கும்போது சிறந்த வெல்த்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த உதாரணத்தில் உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஒரு ரியலான இன்வெஸ்டிங்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம இன்வெஸ்டர்ஸ் மனசில் வளர்த்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களை வந்து உடைக்கிறதுக்கெலாம் வரல. அந்த ஸ்டாக்ஸ் உங்கள் மனசை உடைக்கிறதுக்கெலாம் வரல, உங்களை உருவாக்க தான் வருது. ஓகேங்களா? இதை நீங்கள் உங்களோட கஷ்டமான நேரத்தில் இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி உங்களை நீங்கள் தேர்த்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் இறங்குது, அது நமக்கு தெரியுது. ஆனால் இது பர்மனெண்ட்டாக, இந்த நிகழ்ச்சி தான் பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டால் இது பர்மனெண்ட்டு கிடையாது. ஓகேங்களா? அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு உண்மையான இன்வெஸ்டர் என்ன யோசிக்கணும்? இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணும்? ஓகேங்களா? இந்த கம்பெனியை நான் வாங்குகிறேன், இது 10 வருஷத்துக்கு நான் வச்சுருக்க போகிறேன், 10 வருஷமும் இது வளருமா? இதுதான் ஒரு இன்வெஸ்டராக திங்க் பண்ண வேண்டியது. ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு இன்வெஸ்டிங்னு வந்துட்டால் ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஸ்டாக்ஸு என்ன பிஸ்னஸ், அது எப்படி இருக்கும் வாய்ப்பு, அதை பற்றி மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஃபியர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அப்போ தான் தரமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு தள்ளுபடி விலையில் கிடைக்கும். அதை தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து அந்த தள்ளுபடி விலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. இப்போ ஐடியில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL இதெல்லாம் தள்ளுபடி விலையில் கிடைக்குது. எல்லாமே பிஇ ரேஷியோ 20-15க்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் எல்லோரும் பொறுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த ஃபியரான நேரத்தில் தள்ளுபடியில் கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே அந்த சாதாரண இரும்பு துண்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது எப்படி ஒரு வாளாக மாறுது அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குகிற ஸ்டாக்ஸு நாளைக்கு வாளாக மாறணும்னா அவ்வளோ பொறுமை வேணும், அவ்வளோ வேதனையை நம்ம அனுபவிச்சே தீரணும். இப்போ லாஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு இன்வெஸ்டருக்கு இப்போ லாஸில் இருக்குது அந்த ஸ்டாக்ஸு. நான் அந்த இன்வெஸ்டருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி சிவப்பாக இருக்குது என்பதற்காக நீங்கள்லாம் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் தோற்று போயிருக்கலாம், நாளைக்கு அந்த லாஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற லாஸ் வந்து ரியல் லாஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ அந்த லாஸை புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அது ரியல் லாஸாக மாறிடும். அது வரையும் அது சாதாரண வெறும் ஒரு எம்டிஎம் லாஸ், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய லாஸு. உங்கள் அமௌண்ட், உங்கள் வாங்கின ஸ்டாக்ஸில் அது விலை குறைஞ்சிருக்கலாம், மதிப்பு தான் குறைஞ்சிருக்கும். அந்த மதிப்பு நாளைக்கு பெரிய லெவலில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டா தான் அது ரியல் லாஸ். புக் பண்ணாத வரையும் அது ஜஸ்ட்டு ஒரு லெட்டர்ஸ் தான், ஒரு நியூமர்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் வாங்கிய காரணம் எது வேணால் இருக்கட்டும். ஒரு நல்ல ஸ்டாக் வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக வாங்கிட்டீங்க, மார்க்கெட் இப்போ இறங்குது, கிராஷ் ஆகுது அப்படின்றதுனால அதை போய் நீங்கள் செல் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? நல்ல கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான். அதோட பிஸ்னஸ் வளருதா, அதோட மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கா, அது ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க. அதோட பிஸ்னஸ் நிலைமை எப்படி இருக்குது, அதோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். அப்போ உங்களோட மனநிலைமையை இங்கே மாற்றணும். என் போர்ட்ஃபோலியோ 30% டவுனு அப்படி நினைக்காதீங்க. நான் வாங்கிய பிஸ்னஸ் 30% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களை உருவாக்கும். ஓகேங்களா? ஃபியர் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ரியாக்ஷன் இருந்தால் பேஷன்ஸ்க்கு மாறணும். ஷார்ட் டேர்ம் திங்கிங் இருந்தால் அதை லாங் டேர்ம் திங்கிங்காக மாற்றணும். மார்க்கெட்டில் பெரிய பணத்தை சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் பெரிய புத்திசாலி அப்படின்லாம் கிடையாது. பல நேரத்தில் பயந்த நேரத்துலையும் பொறுமையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடியவங்க. அடுத்த முறை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, நாளைக்கே திங்கக்கிழமையே மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே விழுது, உடனே பயந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி, இந்த ஆடியோவை நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓகேங்களா? இது பர்மனெண்ட் இல்லை, இது டெம்பரவரி தான். ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நான் ஒரு இன்வெஸ்டராக யோசிக்கிறேன்னா இல்லை ஒரு பயந்த மனுஷன் மாதிரி யோசிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க. நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10 வருஷம்பா, இது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ
குறிப்பாக இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஆடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.